அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனாக எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்மை நம்பின மக்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லைப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம், உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவர். இந்த நேரத்தில் உம்முடைய காயப்பட்ட கரத்தினால ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய மக்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தாங்க. உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களை பலப்படுத்தினீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும், உம்முடைய கிருபைகளை தந்து நடத்தும். இந்த நேரத்தை ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன், ஆமேன். தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. அற்புதமான அன்பே, என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே, என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. நாம் நின்ற வண்ணமாகவே முறை முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி 66ஆம் சங்கீதம். சங்கீதம் 66ஐ நாம் முறை முறையாக வாசிக்கலாம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர்.
சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. எப்பொழுதுமான சதாக்கள் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, இந்த நாளெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்த பாதுகாப்புக்காக நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி என்று சொல்லுகிறதே, அந்த மகா பெரிய தேவன் உங்களையும் என்னையும் நினைத்திருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஆரோக்கியத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல சுகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு தந்த சமாதானமான சூழ்நிலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளெல்லாம் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தினதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் தயவுள்ளவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நினைத்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய மதில்கள் எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கிறதே, அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நாம் நன்றியோடு துதிப்போம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உதவி செய்த அந்த உன்னதமான ஆண்டவர், எபனேசராய் நம்மோடு கூட கடந்து வந்த தேவன், அவர் யெகோவா ஈரா, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். ஹல்லேலூயா. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் ஒரு நாள் எங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டீரப்பா, நீர் ஒரு நாள் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே, நீர் ஒரு நாள் எங்களை வெட்கப்படுத்த மாட்டீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை இம்மட்டும் நடத்தினதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உதவி செய்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனிமேல் நம்மை நடத்துகிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருந்த கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறீரப்பா, நீர் எனக்கு பலன் தருகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா பிரயாசத்திற்கும் பலன் தருகிற ஒரு கர்த்தர். அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னது போல, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், நமக்கும் பலன் தருகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்குமானால்
நாம் பெரிய காரியங்களை பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் ஒரு நாள் ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உள்ளம் திறந்து சொல்வோம், ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்கட்டும் சுவாமி, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களை நடத்தும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். எந்தன் தேவனா எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தடையில்லையே எந்தன் தேவனா எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனா. என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனார் எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார்.
உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் எந்தன் தேவனால், எந்தன் தேவனால். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. நிச்சயமாய் ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்வேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்தன் தேவனால், எந்தன் தேவனால். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நாம் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் திரும்ப சொல்லுங்க. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்க. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். திரும்ப. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார. எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லுங்க. என் வீட்டில் எந்த குறையும் இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால். அல்லேலூயா. அப்பா, உம்மாலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிப்போம் ஆண்டவரே. உமக்கென்று சாட்சிகளாய் நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். சொல்லுங்க. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நமக்கு எதிராய் வருகிற எல்லா ஆயுதங்களையும் அவர் நிர்மூலமாக்குவார். திரும்ப சொல்லுங்க. எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம். ஆமே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களை தாங்கும் ஆண்டவரே. என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்க மேல இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் மூடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்பா. உம்மாலே நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகள் நிறைவாகும் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் ஆண்டவரே. எங்களை நீர் உயர்த்துவீர் ஆண்டவரே. எங்களை உன்னதங்களில் நிறுத்துவீர் ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்வீர் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் எங்களை தாங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேல உம்முடைய கிருபை இறங்குகிற
செய்ததற்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை ஒரு விஷயங்கள் மேல இறங்கட்ட ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று உமக்காக நிற்க ஆண்டவர் எங்களை நடத்தோம்ப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆண்டவரே, உம்முடைய பலன் எனக்கு நீர் தருகிற தேவ தானம் அப்பா. என் பலனும் ஆரோக்கியமும் நீர் தருகிற தானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க, என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய வியாதிகள், என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, பலவீனப்படுத்துகிற சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம முடியல, பலவீனம், குறை குறை குறைன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுங்க, ஆண்டவருடைய பலத்தினாலே நான் ஆரோக்கியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலத்தினாலே நான் சுகமாய் இருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே என்னை பலப்படுத்துகிறவர் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் எபிரேயரில் இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பில் 20வது நாளாக நாம் இந்த பகுதிகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை எபிரேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 4 முடிய உள்ள பகுதிகளை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது இந்த தியானத்தினுடைய தலைப்பு உலக பிரதான ஆசாரியன் எப்படிப்பட்டவன் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள பிரதான ஆசாரியன் எப்படிப்பட்டவன். அருமையானவர்களே, நாம் இந்த பகுதிகளில் 2, 3, 4ஆம் அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்துவை மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லி நாம் தொடர்ந்து சிந்தித்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது இந்த எபிரேய ஆக்கியோன் உலக பிரகாரமான ஒரு பிரதான ஆசாரியன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொல்லி நமக்கு அவர் சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். அதில் முக்கியமாக 4வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் எபிரேயரில் இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பில் 20வது நாளாக நாம் இந்த பகுதிகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை எபிரேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 4 முடிய உள்ள பகுதிகளை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது இந்த தியானத்தினுடைய தலைப்பு உலக பிரதான ஆசாரியன் எப்படிப்பட்டவன் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள பிரதான ஆசாரியன் எப்படிப்பட்டவன். அருமையானவர்களே, நாம் இந்த பகுதிகளில் 2, 3, 4ஆம் அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்துவை மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லி நாம் தொடர்ந்து சிந்தித்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது இந்த எபிரேய ஆக்கியோன் உலக பிரகாரமான ஒரு பிரதான ஆசாரியன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொல்லி நமக்கு அவர் சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். அதில் முக்கியமாக 4வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அழைப்பு மிக முக்கியமானது. அழைப்பை பெற்றவர்கள் தான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும்.
இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் பார்க்கும்போது இந்த பாஸ்டர்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தை இன்னைக்கு ரொம்ப பொதுவாக போயிடுச்சு. இல்லை, வேலை செய்கிறாங்க, ரிட்டையர் ஆன உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டு மேலேயே ஒரு கொட்டாய் போட்டு பாஸ்டர் அப்படின்னு அவருக்கு பேரை போட்டுக்கிறார். அவர் என்ன படித்தாரு தெரியாது, வேதத்தை பற்றி தெரியுமா தெரியாது, ஜெபம் பண்ண தெரியுமா தெரியாது. ஜெபிக்கவே தெரியாத ஒரு மனிதன் தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன கற்றுத் தருவார்? இப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? நிறைய நேரங்களில் நாம் இப்பொழுது பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, போதகர் ஊழியம் ஒரு ஆதாய ஊழியமாய் மாறி போனது. புரியுதுங்களா? நிரந்தரமான ஒரு வருமானம் வேணுமா, சர்ச்சை ஆரம்பிச்சிரு. நீ விழுந்தாலும் எழுந்திருச்சாலும் உனக்கு வர்ற காணிக்க மொத்தமும் யாருக்கு தான்? உனக்கு தான். எப்படியும் நீ வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு கோட்பாடுக்குள்ள இன்றைக்கு கிறிஸ்தவம் வந்திருக்கிற எல்லாரும் போதகர்கள். நல்லதுதான், கேட்கறதுக்கு நல்லதா இருக்குது. ஆனா அந்த அழைப்பை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் இந்த ஊழியத்தை ஒருவராலும் செய்ய முடியாது. காரணம் என்ன? இந்த இடத்துல சொல்லுகிறது, ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆரோனுக்கும் ஊழியத்துக்கும் முதல்ல சம்மதமே கிடையாது. அவர் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் வாழ்ந்தார். ஆண்டவர் மோசேயை அழைத்த பொழுது தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கி எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் உன்னை அனுப்புவேன் வா என்று ஆண்டவர் அழைத்த பொழுது மோசே நிறைய காரணங்களை சொல்றார். எனக்கு பேச தெரியாது, எனக்கு உண்மை தெரியாது, ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்று ஒவ்வொரு காரணமா, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், இப்படி காரணம் சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், மோசே ஆண்டவர்கிட்ட என்னால் முடியாது என்னால் முடியாதுன்னு சொல்ல சொல்ல கர்த்தர் அவன் மேலே கோபம் கொண்டு தான் இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். வாசிங்க பார்க்கலாம் 14வது வசனம். கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் என்று சொல்றார். அதற்கு பிறகு சொல்றாரு, அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆரோனை கர்த்தர் எப்படி எதற்காக தெரிந்தெடுத்தார்? முதல்ல அவருக்காக பேசுகிறவனாக தெரிந்தெடுத்தார். அதை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா என்னாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை செய்தான். பேசுவதற்காக தெரிந்தெடுத்தார். இரண்டாவது, அவருக்காக அடையாளங்களை செய்யும்படி கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல யாத்திராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலே வருவீர்களானால், அங்கே ஆரோனை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுக்கிறார்? உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் நாதாப், அபியூ, எலையாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக என்று சொல்லுகிறது. ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக, ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவர் ஆரோனை தெரிந்தெடுத்தார். அப்போ முதல்ல பேசுவதற்காக, இரண்டாவது அடையாளங்களை செய்வதற்காக, மூன்றாவது கர்த்தரை ஆராதனை செய்வதற்காக ஆரோனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆனால் இதுக்கு இடையில ஒரு பிரச்சனை வருது. என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால், அங்கே கோராகு, தாத்தான், அபிராம், ஓன் என்கிற 4 பேரும் அவங்க கூட ஒரு 250 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்து இப்பொழுது மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவர்கள் கலகம் பண்ணினார்கள். அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்களை நோக்கி 3வது வசனம், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள்,
கர்த்தர் அவர்கள் நடுவே இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான், நாங்கெல்லாம் கூட பரிசுத்தமானவங்க தான், எங்களை விட நீங்க எந்த விதத்திலும் பெரியவர்கள் அல்ல. பாருங்க, வேதம் சொல்லுது, அவர்களுடைய வார்த்தை மோசேக்கு ஆரோனுக்கும் ரொம்ப வேதனையா இருந்தது. அவர்கள் போய் கர்த்தருடைய சமூகத்தில் முகம் குப்புற விழுந்தாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடின இந்த மக்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். அருமையானவர்களே, அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இவங்க என்ன பண்ணாங்களா, என்ன எதிர்பார்த்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது வசனத்துல மோசே அவர்களை பார்த்து சொல்றான், அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? கோராக பார்த்து கேட்கிறாரு. அவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், மீதி ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறான். ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஆரோனுடைய இந்த லேவி கோத்திரம் தான் கர்த்தரை ஆராதிக்க தெரிந்தெடுக்கப்பட்டது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, இவன் மட்டும் இல்லை, இவன் கூட ஒரு 250 பேரை சேர்த்துக்கிட்டு அவன் பேசினதுனால மோசே அங்கே சொல்லுகிறார், உன்னோடு லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினது உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ என்று சொல்லி அங்கே அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். இதனுடைய விளைவு என்ன? 24 33 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த கூட்டம் முழுவதும் அழிக்கப்பட்டது. இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவங்களெல்லாம் நீங்க சாகடிச்சிட்டீங்களே அப்படின்னு ஒரு எதிர்ப்பு இவர்களுக்கு எதிராய் வந்த பொழுது, இப்ப ஆரோனை அந்த ஆண்டவர் மோசேயினிடத்துல சொல்றாரு, நான் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்பதை நான் இந்த ஜனங்களுக்கு நிரூபிக்க போகிறேன். அதை என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 12 கோத்திரத்தின் தலைவர்களுக்கு ஆளுக்கு ஒரு கோலை எடுத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த கோலில் அவங்க பேரை எழுதுறாங்க. இங்க லேவி கோத்திரத்தினுடைய கோலில ஆரோனுடைய பேர் எழுதப்பட்டது. அதை கொண்டு போய் கர்த்தருடைய சாட்சி கூடாரத்தில் சாட்சியின் பெட்டிக்கு முன்பாக வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன நடக்கிறது பாருங்க, 8வது வசனத்துல, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த பொழுது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லு. ஒரே இரவில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியத்தை செய்கிறாரு. இந்த கோல் என்பது கொஞ்சம் கூட அதுல பசுமை இருக்காது, எங்கேயும் அதுல ஒரு நீர் என்ன சொல்றது, அதுல நீர் வளம் இருக்காது, எல்லாம் மக்கி போய் வெறும் கோலாய் மரமாய் இருந்ததை ஆண்டவர் ஒரே இரவிலே துளிர்விட செய்து அது பூ பூத்து வாதுமை கனிகளை கொடுக்கிறது. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் அதை அவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் வைக்கிறார். என்ன தெரியுமா, உங்க எல்லாரை விட நான் ஆரோனை என்னுடைய ஊழியத்திற்காக ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் அங்கே ஏற்படுத்துகிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய. இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டிற்கு வருவீர்களானால் பேதுரு சொல்றாரு, நாம் எல்லாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்றார். அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் நானும் சரியாய் புரிந்து கொள்ள வேணும். இந்த ஆரோனுக்கு ஆண்டவர் எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் கொடுத்தார். பேச சொன்னாரு, ஆராதனை செய்ய சொன்னாரு, அடையாளங்களை செய்ய சொன்னாரு, எல்லா வரங்களையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இப்போ இருக்கிற இந்த காலத்துல ஆண்டவர் எல்லாருக்கும் 9 வரங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வரம்? சரி, இல்லைன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே உங்களை அதை மனப்பாடம் பண்ணுங்கன்னு. ஏன் அதை செய்ய சொல்றேன்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த வரங்கள் எனக்கு வேண்டும், அல்லேலூயா, இந்த வரம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆவியின் வரத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளாமலே நமக்கு ஒரே ஒரு வரத்தை பெருசா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா பெந்தகோஸ்த திருச்சபையும் சரி, எல்லாரும் ஒரு வரத்தை பிடிச்சிக்கிறோம். என்ன வரம் தெரியுமா? என்ன வரமா இருந்தா என்ன இல்ல, என்ன வரம்? அந்நிய பாஷை.
அந்நிய பாஷை பேசுறது அது ஒரு பெரிய வரமாய் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. முதல் வரம் என்ன தெரியுமா? அறிவை போதிக்கிற வரம். ரெண்டாவது ஞானத்தை போதிக்கிற வரம். மூன்றாவது விசுவாசம். நான்காவது தீர்க்க தரிசனம். ஐந்தாவது அற்புதம் செய்கிற வரம். ஆறாவது சுகமளிக்கும் வரம். ஏழாவது ஆவிகளை பகுத்தறிகிற வரம். எட்டாவது அந்நிய பாஷை. ஒன்பதாவது அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ற வரம். இந்த 9 வரங்கள்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வரம் எதுன்னா 8வது வரமான, அப்ப எனக்கு முதல்ல இருக்கிறதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு 8வது கொடுத்துருங்க, அது போதும். நான் அப்படியே ஆவியில நிரம்பி குதிச்சு பக்கத்தில் இருக்கணும் போட்டு மெதிச்சு பைபிளை அடிச்சு உடைச்சு நான் ஆண்டவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டேன் சொல்லிக்கலாம், பெருமையா இருக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த வரங்களின்படி அவனவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. போதிக்கிற வரத்தை ஒருத்தருக்கு ஆண்டவர் கொடுத்துருந்து அவன் போதிக்கிறத மட்டும் செய்யணும். இன்னைக்கு அதை விட்டுட்டு நான் பேய் ஓட்டுறேன்னு போனீங்கன்னா பேய் உன்னை ஓட்டிடும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம எனக்குள்ள இருக்கிற வரம் என்ன என்று தெரியாமலே நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று செய்கிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். பவுலப்போஸ்தலன் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அதை சொல்றாரு. எல்லாருக்கும் ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார். ஒருத்தருக்கு 1 வரம் கொடுக்கிறார், ஒருத்தருக்கு 2 வரம் கொடுக்கிறார், ஒருத்தருக்கு 3 வரங்களை கொடுக்கிறார், ஒரு சிலருக்கு 9 வரங்களையும் கொடுக்கிறார். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு. டிஜிஎஸ் தினகரனுடைய பவர் மினிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அப்போ அவங்களுடைய பவர் மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது போல நிறைய ஊழியக்காரர்களை வர வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வதற்காக 1 வாரம் அவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த 1 வாரமும் ஒரு சிலர் 3 வேளையும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். ஒரு சிலர் 1 வேளை உபவாசம் இருப்பாங்க, ஒரு சிலர் 2 வேளை உபவாசம் இருப்பாங்க. இந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா இது என்னடா இது ஆவியின் வரம்னு சொல்றாங்க, அக்கினி முகாம்னு சொல்றாங்க, இது என்ன நடக்குது போய் பார்ப்போம்னு சொல்லி அவரும் பேரை ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வந்து உட்கார்ந்துட்டார். ஆனா அங்க ஒரு விசேஷம் என்னன்னா 3 வேளையும் ஆகாரம் இருக்கும். வேணுன்றவங்க சாப்பிடலாம், வேணான்றவங்க உபவாசம் இருக்கலாம். இந்த மனுஷன் பாருங்க, முதல் 2 நாள் போனாரு, அந்த மீட்டிங்ல உட்கார்ந்தாரு, சாப்பிடுற நேரம் வரும்போது ஃபுல் கட்டினாரு. எதை பத்தி அவர் கவலைப்படலை, என்னதான் நடக்குது பாப்போன்னு போய் உட்கார்ந்தாருங்க. 3வது நாள் ஆண்டவருடைய கிருபையினால இந்த வரங்களை குறித்த ஒரு வாஞ்சை அந்த மனிதனுக்குள்ள வந்தது. 3வது நாள்ல இருந்து இந்த மனுஷன் மொத்தமா சாப்பிட்றதை விட்டுட்டு, ஆண்டவரே எல்லாருக்கும் வரம் தர்றீங்க, எல்லாரும் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறார்களே, எனக்கும் உம்முடைய வரத்தை தாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாராம். கடைசி நாள் இது டிஜிஎஸ் இருந்த பொழுது நடந்தது. கடைசி நாள் அவர்கள் அந்த டிஜிஎஸ்ஐயா அவர் தலையில கையை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவார், உனக்கு ஆண்டவர் இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார், இந்த வரத்தை கொடுத்திருக்காருன்னு சொல்லி அவர் ஜெபிக்கும் போது இந்த மனிதன் முழங்கால் போட்டப்போ அவர் அந்த மனிதனுடைய தலை மேல கையை வச்சு சொன்னாராம், கர்த்தர் உனக்கு 9 வரங்களையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை அறிந்து கொண்டு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஆரோனை போல அன்றைக்கு எல்லா ஊழியத்தையும் செய்வதற்கு ஒரு பிரதான ஆசாரியனாக கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு வரங்களை பகிர்ந்து கொடுத்து நம்ம எல்லாரையும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு சிலருக்கு 2 வரம் இருக்குது, ஒரு சிலருக்கு 4 வரம் இருக்குது, ஒரு சிலருக்கு 9 வரங்களும் இருக்குது, ஒரு சிலருக்கு 1 வரமாவது இருக்குது. எனக்கு ஆண்டவர் 1 வரமும் கொடுக்கல நீங்க சொல்லவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவனுடைய திறமைக்கு ஏற்றபடி எஜமானன் 5 தாலந்தை ஒருத்தனுக்கு கொடுத்தான், 2 தாலந்தை ஒருத்தனுக்கு கொடுத்தான், 1 தாலந்தை ஒருத்தனுக்கு கொடுத்தான். சரிங்களா? அப்ப அந்த எஜமானன் பார்க்கிறார், இவனுக்கு 1 தாலந்து தான் தர முடியும், அதுக்கு மேல இவன் அதை வச்சுட்டு ஒன்னும் சாதிக்க போறது இல்லை, சரி 1 வச்சுக்க அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா அந்த 1 வாங்கினவன் என்ன பண்ணானா, அதை கொண்டு போய் மறைத்து வைத்தான்.
அவனுடைய விளைவு என்ன தெரியுமா? இருந்ததையும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வரம் என்ன? இன்னைக்கு இந்த லெந்து நாட்கள் முடிகிறதுக்குள்ளாக நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 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 உறுதி என்ன தெரியுமா? எனக்கு நீங்க என்ன வரம் கொடுத்துருக்கிறீங்க? ஜெபிக்கிறதுக்காக, அல்லது சுகமாக்குற வரமா, இல்லை பிசாசை துரத்துறதுக்கு அற்புதம் செய்கிற வரமா, இல்லை விசுவாசத்தில் நாங்கள் வல்லவர்களாகி பெரிய காரியங்களை நாங்கள் பார்க்கறதுக்காக நீர் எங்களை நடத்துறீங்களா, இல்லை போதிக்கிறதுக்காக என்ன தெரிந்தெடுத்திருக்கிறீங்களா, அறிவை போதிக்கிறதுக்கு தெரிந்தெடுத்து என்னத்துக்காக என்ன தெரிந்தெடுத்தீங்க ஆண்டவரே? இன்னையிலிருந்து நீங்கள் கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாய் நம்மை குறித்த திட்டத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்துவார். அப்போ ஆரோனை போல அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த உலக பிரகாரமான ஆசாரியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது 3வது வசனத்திலே நாம் பார்க்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னா, இவர்கள் பலவீனமானவர்கள். யார் இவங்க? 2வது வசனம் சொல்லுகிறது, தானும் பலவீனம் உள்ளவனாய் இருக்கிறதுனாலே. 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் மனுஷரிலே தெரிந்து கொள்ளப்பட்ட, இல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட, இந்த தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தில் ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு இந்த காரியத்தை, இந்த வேலையை நாங்கள் தருகிறோம், சரியா? தெரிந்தெடுத்தல். இதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நிறைய பெண்களை பார்க்குறாங்க ஆண்கள், பெண்களை பார்த்து கடைசியாக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான் கல்யாணம் பண்ணுறதுக்கு, சரிதானா? அதே போல் நிறைய பேர் இன்டர்வியூக்கு வருவாங்க, எல்லாரையும் பார்த்துட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுப்பாங்க, சரியா, வேலைக்காக. இது மாதிரி உலகத்தில் இருந்து ஆண்டவர் ஒரு மனிதனை வேறு பிரித்து தம்முடைய ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக தெரிந்தெடுக்கிறார். அதை தான் இங்கே முதல் வசனம் சொல்லுகிறது, மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியரும் அவனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவங்களுக்காக அவன் என்ன செய்யணுமா? காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவர். காணிக்கை அப்படின்றத ஆங்கில வேதத்தில் கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லுது. ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கை, அதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். 2வது, பாவத்திலிருந்து ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிறதுக்காக செலுத்தப்படுகிற பலி. இதை செலுத்துவதற்காகத்தான் மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிற ஒரு ஆசாரியர். அல்லேலூயா. மனிதனுக்காக தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். 3 ஊழியம் இருக்குது இல்ல, அதுல ஒரு ஊழியம் ஆசாரிய ஊழியம். மனிதனுக்காக தேவனிடத்தில் நிற்கிறவர்கள். தீர்க்க தரிசன ஊழியம் தேவனுக்காக மனிதனிடத்தில் இருக்கிறவங்க. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த 2மே இருந்தது. அவர் மனிதனுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசினார், தேவனுடைய வார்த்தையை மனிதனிடத்தில் பேசினார். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இந்த உலக பிரகாரமான ஆசாரியன் அவன் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தவும் பலிகளை செலுத்தவும் மனுஷருக்காக தேவனிடத்தில் நிற்கவும் தெரிந்தெடுக்கப்பட்டவன். இந்த பிரதான ஆசாரியன் யார் தெரியுமா? பலவீனமானவன். ஏன் பலவீனமானவன்? அவனிடத்திலும் பாவம் இருந்துச்சு, அவனிடத்திலும் குறை இருந்தது, அவனும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவனாய் இருந்தான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தானும் பலமுள்ளவனாய் இருந்தபடியினாலே அறியாதவர்களுக்கு, முதல்ல அறியாதவர்களுக்கு என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இக்னோரண்ட் பீப்புள் அப்படின்னு ஆங்கிலத்தில் அதை குறித்து சொல்றாங்க. எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி செய்யணும், அவர்களுக்கு அது புரியாது இல்லையா? ஏன்னா எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சவங்க இல்லை. சாதாரணமாய் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு காணிக்கை வைக்கிறதுல கூட சில ப்ரொசீஜர் இருக்குது. ஜெபம் பண்ணும்போது கூட சில ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம ஆளுங்க ஜெபம் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க பாட்டுன்னு ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவாங்க. பார்த்துருக்குறீங்களா? சர்ச்சில் ஆராதனை ஆரம்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால், ஆண்டவரே எங்கள் சர்ச்சில் இருக்கிற வியாதியஸ்தர்களை குணமாக்கும் ஆண்டவரே, எங்கள் சர்ச்சில் இருக்கிற மூப்பர்களை சந்தியும் ஆண்டவரே, எங்கள் சர்ச்சில் இருக்கிற குடும்பங்களை சந்தியும் ஆண்டவரே, எங்கள் பாஸ்டரையாவை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இதெல்லாம் இல்லை ஜெபம். கருத்தான ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுற பாட்டை ஆசீர்வதிங்க, தியானிக்க போகிற வசனத்தை ஆசீர்வதிங்க, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் செலுத்த போகிற காணிக்கை ஆசீர்வதிங்க, இந்த ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்கட்டும். முடிஞ்சு போச்சு. இதுதான் ஜெபம்.
இன்னைக்கு நிறைய நேரங்களில் அறியாதவர்களாய் இருக்கிறோம். உடனே பிரதான ஆசாரியன் போய், ஏய் என்ன நீ ஜெபம் பண்ண, சரி கிடையாது, நீ இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் ஆண்டவர் கேட்கல அப்படின்னு அவனால் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அந்த பிரதான ஆசாரியனை எங்கேயோ தவறு பண்ணுறான், அவனுக்கும் சரியா ஜெபம் பண்ண தெரில. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா இவர்களுக்காக என்ன பண்ணுறாரா, இறங்குகிறவனாய் இருக்கிறான். அறியாதவர்கள். ரெண்டாவது, நெறி தப்பி போனவர்கள். நெறி தப்பி போனவர்கள்னா ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இதை குறித்து சொல்லும்போது எபிரேய ஆக்கியோன் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொன்னேன்னு சொல்றார். அவங்க வழுவி போகிறவர்கள். அவன் சொல்றதையும் கேட்பாங்க, இவன் சொல்றதையும் கேட்பாங்க. அந்த பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணாருங்க, அவர் என்ன முக்காடு போடுனாரு, இந்த பாஸ்டர் இப்படி சொன்னாரு, முக்காடு போடாதன்னு சொன்னாரு, இந்த பாஸ்டர் ஒயிட் சாரி தான் கட்டணும்னு சொன்னாரு, அந்த பாஸ்டர் நீ கலர் சாரி கட்டினாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு, இந்த பாஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் நீ வரணும், நீ வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு தான் வரணும், இந்த பாஸ்டர் நீ ஜிப்பா போட்டுட்டு தான் வரணும்னு சொன்னாரு. சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு வழுவி விலகி போகிறவர்கள் ஏராளம் உண்டு. கிறிஸ்தவத்தில் இருக்குது. ஒரு பாஸ்டர் குறித்து கேள்விப்பட்டேன். அவர் சர்ச்சுக்கு போனவங்க வேற சர்ச்சுக்கே போக மாட்டாங்களாம். காரணம் என்னன்னு அவர் சொல்லுவாராம், இந்த சர்ச்சுக்கு வந்தீனாதான் நீ பரலோகம் போவ, வேற சர்ச்சுக்கு போனீங்கன்னா நிச்சயமா நீ நரகத்துக்கு தான் போவ, பிசாசு உன்னை நாசம் பண்ணிடுவான் அப்படின்னா யார் தான் வேற சர்ச்சுக்கு போவாங்க? போகும்போதே கேட்பாரு, நீ எந்த சர்ச்சுக்கு போற? நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நான் இசிஐ சர்ச், அது உருப்படாத சர்ச். அங்க இருக்கிற பாஸ்டருங்கெல்லாம் மோசமானவனுங்க, அவங்களுக்கு ஊழியமே பண்ண தெரியாது. நான் தான் ஊழியம் செய்கிறேன், நான் தான் ஜெபம் பண்றேன், உனக்காக நான் தான் 24 மணி நேரமும் முழங்காலில் நிற்கிறேன். அவனுங்க ஒண்ணுமே பண்ண மாட்டானு, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடிக்கிட்டு உன்னை ஏமாத்திடுவானுங்க. அப்படி ஒரு குடும்பம் போயிருக்குது. ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் வழி விலகி போகிறவர்கள். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த பிரசங்கம் நல்லா இருக்கு, இந்த பிரசங்கம் நல்லா இருக்கு. ஒருத்தர் அப்படியே உருவி, நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், உன்னை ஆண்டவர் அப்படியே உன்னதங்களிலே உயர்த்தி நிறுத்துவார். இவன் பார்த்தா பண்ணாத அயோக்கியத்தனமே இருக்காது, ஆனால் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். என்ன பிரசங்கம் தெரியுமாயா, போனையா, என் உள்ளத்துக்கு ஏற்ற பிரசங்கமா இருந்துச்சியா. வேற எப்படி இருக்கும்? நீ பண்ணுறது பாவம் அப்படின்னு சொன்னா இந்த பாஸ்டர் சரி இல்லையா, இந்த ஆளு வேணும்னு என்ன திட்டுறான். யோவான் ஸ்நானகனை ஞாபகத்தில் வச்சுங்க. அவன் எவனுக்கும் முகதாட்சணியம் பண்ணவன்ல, அவனுக்குள்ள எலியாவின் ஆவி இருந்தது. அந்த எலியாவின் ஆவி சொல்லுது, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களில யோவான் ஸ்நானனை போல ஒருத்தனும் கிடையாது என்றார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவனுக்குள்ள இருந்திருக்கும். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா வழுவி போகிறவர்கள், வழுவி போகிறவர்கள். ஆகவே இந்த பிரதான ஆசாரியனும் வழுவி போகிறவனாக, அறியாதவனாக அவன் இருக்கிறதுனால அவன் என்ன பண்றானா, வழுவி போகிற அறியாதவர்களாக இருக்கிற தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் இறங்குகிறவனாக இருக்கிறான், இறங்குகிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு அருமையானவர்களே, அந்த ஊழியத்தை செய்கிற அந்த ஆசாரியனை குறித்து வேதம் சொல்கிறது, அதிநிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது. அப்போ அவர் ஒன்றும் விசேஷமானவர் இல்லை, என்ன ஒன்று தெரிந்தெடுக்கப்பட்டதுனால அவர் கொஞ்சம் மேலான பதவி பெற்றுவிட்டார், பிரதான ஆசாரியன்னு பதவி பெற்றுட்டாரு. ஆனால் அவரும் யார் தான்? பலவீனமானவர் தான். ஆகவே இந்த உலக பிரகாரமான பிரதான ஆசாரியன் யார்? பலவீனமானவன், வழுவி போகிறவன், அறியாதவன். ஆகவே இவனும் தன்னை போல இருக்கிற தன் ஜனங்களுக்காக இறங்குகிறவனாக அவனை வேதம் காண்பிக்கிறது. ஆரோனை போல அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.
அப்போ உலக பிரகாரமான ஒரு பிரதான ஆசாரியன் அழைக்கப்பட்டான், உயர்த்தப்பட்டான். தன்னை ஆராதிக்க, தன் வார்த்தையை பேச, அடையாளங்களை செய்ய கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனை நிறுத்தினாலும் உயர்த்தினாலும் அவனிடத்திலும் குறைவுகள் இருந்தது. ஆகவே அவன் மற்றவர்களுக்காக இறங்குகிறவனாக, அவர்களுக்காக பலியிடவும் காணிக்கை செலுத்தவும் கர்த்தர் அவனை ஏற்படுத்தி வைத்தார். அப்போ இன்னைக்கு ஆண்டவரே, என்னையும் நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர் உம்முடைய கனமுள்ள ஊழியத்தை செய்யும்படியா. ஏதோ ஒரு வரத்தை எனக்கு கொடுத்து என்னை நீர் வைத்திருக்கிறீர். அந்த வரம் என்ன என்பதை உணர்ந்து உமக்காக வாழ எனக்கு கிருபை செய்யும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை அவருடைய ஆசாரியர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆரோனை உம்முடைய வார்த்தைகளை பேசவும், அடையாளங்களை செய்யவும், உம்மை ஆராதிக்கவும் நீர் தெரிந்தெடுத்தீர். ஆரோனை நான் தான் தெரிந்தெடுத்தேன் என்பதை அடையாளத்தின் மூலமாக நீர் உறுதிப்படுத்தி அதை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக அடையாளமாக நீர் ஏற்படுத்தினீரப்பா. ஆனாலும் அவர்களும் பலவீனமானவர்கள் தான், அவர்களும் தவறி போகிறவர்கள் தான், அவர்களும் அறியாதவர்கள் தான். ஆகவே அவர்கள் தன்னுடைய ஜனங்களுக்காக இறங்கி அவர்களுடைய பாவங்களுக்காக காணிக்கையும் பலியையும் செலுத்துகிறவர்களாக கர்த்தர் அவர்களை ஏற்படுத்தினீர். தன்னுடைய ஜனங்களுக்காக மட்டுமல்ல, தனக்காகவும் அவன் பலி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவன் இருந்தான். இன்றைக்கு எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். நாங்களும் வழுவி போகிறவர்களாக, அறியாதவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும். நாங்கள் உம்முடைய ஆலோசனைகளை பெற்று, உம்முடைய வரங்களை பெற்று உமக்காக எழும்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் ஆண்டவரே. வந்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், எடுத்து பயன்படுத்தும். வரும் நாட்களில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வரங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு ஊழியம் செய்ய கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.